குழந்தைக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிலையும் இதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து கொண்டிருக்கிற போது தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கிறது? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கனிமொழி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இந்த காவல்துறையை மிகச்சரியாக வச்சு இங்கே வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக அந்த முதலமைச்சருக்கு என்ன இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்றது தெரியல, அவங்களை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல. ரொம்ப ரொம்ப லெத்தாஜிக்னஸாக போய்கிட்டு இருக்கிற பொழுது பெண்களை, அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்பொழுது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான நகரம் சென்னை அப்படின்ற இடத்தை சென்னை இழந்திருக்கிறது. உங்களுக்கு அந்த வரிசையில் சென்னை தான் முதலிடத்தில் இருந்தது. முன்ன திமுக ஆட்சிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிக பாதுகாப்பான நகரமாக சென்னை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெங்களூரு மற்ற சிட்டிலாம் இருந்துச்சும் பொழுது இன்றைக்கு அந்த பாதுகாப்பான நகரம் அப்படின்ற அந்த வரிசையில் சென்னை பின்தங்கி போயிருக்குனாக்கா எந்த அளவுக்கு மோசமாக போகுதுன்னு பாருங்கள். 6 வயசு பெண் குழந்தையை தூக்கிட்டு கொண்டு போய் மாடியில் வச்சு பார்லிமெண்ட் பண்ணிருப்பான். அதை கேட்டாக்கா அவன் வெட்டுவேங்கிறான். அவனை ஆம்பளை பெற்ற அவங்க தாய் சொல்கிறாங்க, 8 மணிக்கு மேலே எதுக்கு பொம்பளை பிள்ளையை வெளியே அனுப்புறேன்ட்டு. குழந்தைக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிலையும் இதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து கொண்டிருக்கிற போது தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கிறது? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கனிமொழி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. எங்கே இருப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. கனிமொழி அவர்களோ, தமிழச்சி தங்கப்பாண்டியனோ, திமுகவில் இருக்கக்கூடிய கீதா ஜீவனோ, வேறு யாராவது பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. கொடி போட்டு வரான். அந்த கொடியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இவ்வளோ ஆணவ போக்கில் செய்யக்கூடிய அளவுக்கு திமிர் எங்கிருந்து வந்தது? இப்போ இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது துணை முதலமைச்சரும் இது குறித்து என்ன சொல்வீர்கள்? ஆதாரம் இருந்தால் காட்டு, அதானே சொல்லுவீங்க. ஏற்கனவே ஞானசேகரன் வழக்கில் தானே சொன்னீங்க. அப்போ ஆதாரத்தோடு தான் காட்டி நம்ம என்ன சொல்லுவீங்க? திமுக நபர்கள், திமுக அனுதாபின்னு கரெக்டுங்களா?